கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவருக்கு வேற யாராவது எதிரிங்க இருக்காங்களா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்ல சார். உங்களுக்கு தெரிஞ்சு இல்ல, ஒருவேளை உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம்ல சார். உங்களுக்கு தெரியாம உங்க ஹஸ்பண்டுக்கு யாராவது எதிரிங்க இருந்து அவங்க உங்க ஹஸ்பண்ட் ஏதாவது பண்ணிருந்தாங்கன்னா? என்ன சார் சொல்றீங்க? சார், சிசிடிவி ஃபுட்டேஜ்லே அவன் கேஷுவலா நடந்து போற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க என்ன சார் என்னென்னமோ சொல்றீங்க? உங்க ஹஸ்பண்டுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா செல்போன் இங்க கடந்தது, அவர் இந்த பக்கமா போனது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னமோ ஒன்று நடந்திருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்க ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒண்ணு நடந்து அந்த சமயத்துல போன் இங்க மிஸ் ஆயிருக்கலாம்ல? இப்படி ஏகப்பட்ட கேள்வி எனக்குள்ள ஓடுது. அது எல்லாத்துக்கும் நீங்க தான் பதில் சொல்லணும். சார், என் வீட்டுக்காரர் யாரோட பிரச்சனைக்கும் போக மாட்டார் சார். அவருக்கு அந்த மாதிரி எதிரிங்களும் கிடையாது சார். அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருப்பாரு. மத்தபடி அவர் யாரோ ஏதோ பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. மேடம், நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சுதான் என்னால ஃபர்தரா உங்க ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு, அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியும். நீங்க இப்ப உடனே சொல்லணும்னு கூட அவசியம் இல்ல. நல்லா யோசிங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு வேற யாராவது எதிரிங்க இருக்காங்களா? அவங்களுக்குள்ள ஏதாவது பகை இருக்கா? அவங்க ஏதாச்சும் உங்க ஹஸ்பண்ட் அட்டாக் பண்ணணும்னு ஏதாவது இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிருக்காங்களா? இப்படி வேற வேற ஆங்கிள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு நாம இவரை விட்டுறலாம். நல்லா யோசிச்சு பாரு. இல்ல, டேய், நீ சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்ததுனால தப்பிச்ச. இல்ல இவங்க ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங் கேஸ்ல உன்னதான் நான் அரெஸ்ட் பண்ணிருப்பேன். கீழே ஏதாவது பொருள் கிடந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க மாட்டியா? அதை விட்டுட்டு கிடைச்சது வரைக்கும் லாபம்னு தூக்கிட்டு போனா அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை உன்னதாண்டா சுத்தி வரும். நாங்களும் உன்னதாண்டா அரெஸ்ட் பண்ணுவோம். சாரி சார். இப்ப இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்ட, மறுபடியும் மாட்டின அதுக்கப்புறம் வெளியிலே வர முடியாத அளவுக்கு தூக்கி உள்ள வச்சிருவேன். கான்ஸ்டபிள், இவங்கிட்ட அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் வாங்கி. ஓகே சார். பிரேம் சார், நீங்க அந்த வீட்டுக்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. ஓகே சார். மேடம், உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருந்தா உடனே ஸ்டேஷன்ல இருந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்க ஹஸ்பண்ட் பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நாங்க உங்களுக்கு சொல்றோம். கான்ஸ்டபிள், டீடைல்ஸ்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் சார். டேய், ஒழுங்கா இருக்கணும், புரிஞ்சுதா? சரிங்க சார். போ. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். வரேன் சார். வரேம்மா. எழில வேற யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிருப்பாங்களா? போலீஸ் சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான் எழில் என்ன பார்க்க வராம இருக்காரா? கயல், அப்படிலாம் இருக்காது. நீ பயப்படாத. கயல், ஒருவேளை அந்த ஆட்டோக்காரன் பாலு ஏதாவது பண்ணிருப்பானோ? அவனுக்கும் எழிலுக்கும் அப்பப்போ தகராறு வந்துகிட்டே இருக்கும். எனக்கு இப்ப அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. இல்ல இல்ல, சச்சா இல்ல, அப்படியெல்லாம் அவர் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. இல்ல கயல், நான் அப்பப்ப பார்த்துருக்கேன். எழிலும் அந்த ஆட்டோக்காரனும் எலியும் பூனையுமா சண்டை போட்டுப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவனே தான் ஏதாவது தொல்லை கொடுத்துருப்பான். அவன் இப்படிலாம் செய்யற ஆளுதான். நாம எதுக்கும் போலீஸ் கிட்ட அவனை பத்தி சொல்லி விசாரிக்க சொல்லலாம்ல. எழில பத்தி ஏதோ தகவல் தெரியும். இல்ல ஆனந்த், நீ சொல்ற அந்த ஆட்டோக்காரன் பாலு வேற யாரும் இல்ல, தனு அண்ணியோட தம்பி தான். என்னடி சொல்ற? ஆமா சக்தி, அந்த விஷயம் தெரிஞ்சுதான் ஆனந்திய பாலுவுக்கு எப்படி கட்டி கொடுக்க நினைப்பேன்னு எழில் சண்டை போட்டுட்டு மண்டபத்தை விட்டு போனாரு. இல்ல, எழில் காணாம போனதுக்கும் பாலுவுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. இந்த பிரச்சனைக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. எதிரிங்களால கண்டிப்பா அவருக்கு வேற எதுவும் ஆயிருக்காது. போன் மிஸ் ஆனதுக்கு கூட வேற ஏதோ காரணமா தான் இருக்கும். ஆனந்த், எழில் எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாரு.